ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 4 verse 7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஒரு விசேஷித்த தன்மை வாய்ந்தவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர். நம்முடைய தேவன் இப்பொழுதும் நம் மத்தியிலே வாடுகிறவர். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை தொழுது கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மத்திலே வந்து நமக்கு சமீபமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Dear child of God, we should understand that our God is alive. He is a great God. He loves us so much. That is why whenever you worship Him, whenever you call on His name, He will always be there for you. He will come closer to you. Such a wonderful God He is. Also, you are so privileged. It is the secret that was not revealed to many people. But only people, those who read the Bible, they are able to understand the secret. How can they bring God closer to them? You need to understand, people may not come when you call upon them. People may not come closer to you when you say some good words about them. But my Lord, He is a God. He is a promise-keeping God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். மனுஷர்களை நீங்கள் அழைத்தால் ஒருவேளை அவர்கள் உங்கள் பக்கத்தில் வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனை நீங்கள் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறீர்களோ, அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். கண் பார்வை தெரியாத ஒரு மனிதன் பெரிய கூட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கும் பொழுதும் அவரை நோக்கி கூப்பிட்டான். அவர் உடனடியாக அவனுக்கு சமீபமாக சென்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவனுடைய வேதனைகளை போக்கினார், கண் பார்வையடைய செய்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய கண் பார்வையை அவர் திறந்து அவரே உங்கள் அருகில் இருக்கிறவர் என்று வெளிப்படுத்த போகிறார். A child of God, a man who was not able to see, he called upon the name of the Lord Jesus Christ. Jesus stood and asked the disciples to bring that person closer to Him. What a wonderful God He is. He wants to bring us closer to Him. He wants to draw us closer to Him. That is why He expects us to praise Him. He expects us to worship Him. He expects us to call His name. Today, it is a day. Don't worry about anything. Don't worry about your problem. Don't worry about your friends who are not responding to you. It may be a physical inability that you are not able to do it today. But God is closer to you. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கும் பொழுது நண்பர்கள் வராமல் இருக்கலாம். உங்களுடைய இயலாமையை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கண்ணீரை காண்கிறவர், கரம்பிடித்து நடத்துகிறவர், அற்புதங்களை செய்கிறவர் இன்று உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர்கள். நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு அருகாமையில் வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை நீர் நிச்சயமாக விழிப்புள்ளவர்களாக மாற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்களோ தெரியாது. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வேண்டும். உம்முடைய கருணையுள்ள கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.